அகில இந்திய சங்கத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் அரசியல் மேடைகளிலே முழங்கி இருக்கிறேன். இதற்கு முன்பு நடைபெற்ற நிகழ்வில் நம்முடைய பொறியாளர் பழனிசாமி அவர்கள் சொன்னார், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் முதலில் அவர் வேலைக்கு சேர்ந்ததாக. அந்த போராட்டத்தில் நான் சிறங்கி சென்றேன் என்றால் அந்த பெருமையோடு இருக்கிறேன். பல லட்சக்கணக்கானவர்கள் தியாகம் செய்து கிடைத்த அந்த இடஒதுக்கீடு எனக்கு இங்கே வந்த பிறகுதான் கவியரங்கம் என்று தெரியும். இங்கே அந்த பெண் கவிதை வாசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் வள்ளுவரை பற்றி ஒரு 4 அடிகள் மட்டும் எழுதியிருக்கிறேன். பிடித்தால் பாராட்டுங்கள், பிடிக்கவில்லை என்றாலும் உங்கள் விமர்சன கணைகளை என் மீது வீச தவறாதீர்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் உலகத்தை 3 அடியில் அளந்தார், வள்ளுவர் உலகத்தை 2 அடியில் அளந்தார். உலக பாட்டாளிகளை ஒன்று கூட சொன்னார் கார்ல் மார்க்ஸ். அந்த கார்ல் மார்க்ஸுக்கும் முன்னோடி நம்முடைய வள்ளுவர் தான். வாழும் உரிமையை வழங்கினார் வள்ளுவர். வறுமையில் வாழ்ந்தாலும் தமிழ் அன்னைக்கு அரண்மனை கட்டியவர். வள்ளுவன் கட்டிய அரண்மனையை சுனாமிகளும் சுருக்க முடியாது, புயல்களாலும் புதைக்க முடியாது, எந்த தீயாலும் எரிக்க முடியாது. ஏனென்றால் வள்ளுவன் கட்டிய அந்த திருக்குறள் என்கின்ற வள்ளுவம் வாழும் வள்ளுவம் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.